பாடலை ராகத்தில் செய்தேன். நம்ம ஊர்ல காலையில ஒருத்தனையும் காணோம். ஆனா சாயங்காலாச்சுன்னா எவன் எங்க இருந்து வாரான்னு தெரியல. ஒரு வீட்டுக்கு 40 பேர் வெளியே வந்துடுறாங்க. 30 பைக்கு 40 கார்ல. என்னடா இவ்வளோ டிராஃபிக்கு. ஆனா ஒரு விதத்துல எது நல்லதுதான் தெரியுமா, நம்ம ஊர் எக்கனாமிக்கு எல்லா கடையும் கொஞ்சம் நல்லா ஓடும். கடையில அடிச்சு ஓடுது. நீ உங்க அப்பா கடை இடி போடுதுன்னு சொல்லுவேன், இதை மட்டும் சொல்லுவேன் கரெக்டா. கடை இடிச்சு ஓட்ட ஆமா, உங்க அப்பா வேற ரோட்டு வாசல்லையே கொண்டு கடை வைக்க சொன்னா. அப்ப இங்க இருக்கிறவங்க நான் அப்படி சொல்லலப்பா, நான் அப்படி சொல்லல. போ வேகமா போ. அருண் பின்னாடி தான் வரான், மெதுவாக போ. காயல்பட்டினம் ஆர்ச் தள்ளுவண்டி பிரியாணி கடை முன். ஆமா சொல்ல கருத்துருச்சுண்ணே. ஒரு வாரத்துல எனக்கு கருத்துட்டு அது ஒன்றும் நம்ம உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. அந்த பாலிஸ் அது போட்டாலும் மறுபடியும் கரெக்டாக தான் செய்யும். இல்லை இதே மாதிரி சரி 3 வாங்கியிருக்குங்க. அண்ணனுக்கு கருக்கல, தம்பிக்கு கருக்கல. ஒரு ஹீட் பாடி எனக்கும் கருத்துரும். என்ன சார் பண்றீங்க? யூடியூபரா மாற போறீங்க? காப்பிரைட் யூடியூபர். உங்க 2 பேருக்கு கூட நான் ஸ்டீரல் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு வந்துடுறேன் ஈரல். ஈரல் கிடைக்காததால் மீண்டும் பிரியாணி சாப்பிட வந்த தருணம். எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருப்பானே, திங்கும் போது போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ற பைக்கு நீதான். வேணா அங்கே சாவுறா, நான் சொல்லிட்டோம்ல வாங்க மாட்டேன். தண்ணி மட்டும் கொஞ்சம் தாங்க குடிக்க. நான் எஞ்சி போக மாட்டேன் தானே போலல்ல இருக்குதுல்ல. தண்ணி தர மாட்டேங்கல பஸ் நைட் கெட்டு போயிரும். போட்டாங்க கல்யாணத்துக்கு இருந்துட்டு போட்டல அண்ணன் கல்யாணம் போட்டோ இப்போ தரானா கேட்டு பாரு. ஆமா கேட்டு பாருங்க போட்டோல எங்க வருவோம் என்ன வரும் அது சொல்ல கிடக்கா கிடக்கு. இப்ப நாங்களாம் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணாமாப்பா. இல்ல அவன் இன்னும் அடுத்த கல்யாணம் வர போகுதுல. ஆமா அடுத்த என்ன கல்யாணம் பண்ண போறீங்க? அவன் எப்ப கேட்பாங்க நைட்டு 12 மணிக்கு அடிச்சு கேட்பான் இவன் பவினா. நான் அதுல எவ்வளவு பரவாயில்ல, இன்னை வரைக்கும் கேட்க மாட்டேன். ஏன் அனுப்புறான்? இப்ப கேட்டனா 10 மணிக்கு ஒரு தடவை கேட்கறேன், 11 மணிக்கு ஒன்று கேட்பேன், ஒரு நாளைக்கு 3 தடவை கேட்கறேன். அப்படியே நாய்க்கு மறக்குதா? அவனுக்கு தர விருப்பம் இல்ல, பங்கு தர விருப்பம் இல்ல. ஆமா உங்க போட்டோ வச்சு நான் வந்து ஆமா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும்டா. நான் மத்த எல்லாரையும் ஏத்துக்கிடுவேன், ஒன்னையெல்லாம் ஆம்பளை கேட்டகரி சேர்க்கிறாவா இல்ல பொம்பளை கேட்டகரி எனக்கு தெரியல. ஒரு சைடு குரங்கு மாதிரி இருக்க, இன்னொரு சைடு பன்னி மாதிரி இருக்க, மத்தியில பார்த்தானா நாய் மாதிரி இருக்க, கழுத்து கீழே பார்த்தானா குதிரை மாதிரி இருக்க. என்ன ஆங்கிள் சேர்க்கறதுன்னே தெரியல. கையில வர மாட்டீங்களா? சாப்பிடல பையனே, இந்த பஸ் ஸ்டாண்ட் என்ன ரேட்? ட்ரீம் லெவல்ல அடிக்க போறியா? பாரு 1 கோடி போட போறேன். போடு மச்சான், சரி சொல்லு, நான் ஜெயிச்சிருவேன். ஜெயிச்சிருவேன் மச்சான், கேட்டுருவோம். அப்பா கடை எப்படி சூப்பர் மார்க்கெட்டா மொத்தமா ஆச்சிரும். நானும் ஒரு காலத்துல அப்படிதான் ட்ரீம் லெவன் போட்டுட்டு அந்த 29 ரூபாயை கட்டிட்டு 1 கோடியை ஜெயிச்சா. கேளு 1 கோடி ஜெயிச்சா கேடிஎம் பைக் வாங்குறோம், வீடு வாங்குறோம். ட்ரீம் லெவன் வந்ததுல இருந்து போட்டுட்டு இருக்கான். நான் என்னைக்கே ஜெயிச்சிருக்காரா? இல்ல ஆனா இவங்க மாதிரி ஆள்பி ஜெயிச்சிருவாள் திடீர்னு ஒரு நாள். என்ன அருணுக்கு இன்னும் கொஞ்சம் கிரிக்கெட் நாலேஜ் மட்டும் தான். அருண் நீ செல்ல எப்படிமா போடுற, எமோஷனல்ல போடுற.
நான் ஜெயிப்பேன். எப்ப தெரியுமா? 35 ரூபாய்க்கு 21 ரூபா போட்டா 35 ரூபா ஜெயிப்பேன். 15 ரூபாய்க்கு 25 ரூபா ஜெயிப்பேன். 35 ரூபாய்க்கு மேல போயிட்டானா தோத்துருவேன். மெகா கான்டெஸ்ட் போட மாட்டானே. நான் 8 தான். ஏதாவது பவின் மாதிரி ஒரு கோமாளி மாட்டுவான்ல. கிரிக்கெட்னா ஸ்பெல்லிங் கூட தெரியாத எவனா அது மாட்டுவான்ல. அவன் இந்த நாயை உங்க வீட்டு எடுத்துட்டு வரேன். ராக்கி தான் செத்துக்கல. சீ ராக்கி இல்ல விட. ரோஸ் ரோஸ். இது பார்க்க லைட்டா ரோஸ் மாதிரி. அது இப்பதான் பைலோன் மாதிரி ஆயிட்டு வருது. நாய் வளர்க்க மாட்டேன். கஷ்டமா ஏன் துடிக்க ரொம்ப கஷ்டமா. ஆமா நாய் 13 வருஷம் தானே வாழும். நாய் சாவும்போது பார்க்க முடியாது நம்மளால. ஆனா ஏதோ கடவுள் நாய் 13 வருஷம் தான் வாழுமா? மேக்ஸிமமே 13. ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டா 15 வருஷம். அதுவும் ரொம்ப ரேர் தான். சில பிரீடு. நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு நாய் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கு அந்த நாய். தமிழ்நாட்டு நாய் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. யாருன்னு எங்க இருந்து அந்த கவுண்டர்ல எடுக்கிற நாயை பார்த்தா நான் கூட அறிவியல் பூர்வமா கேள்வி கேட்கறான்னு நினைச்சு சொல்றேன். 15 வருஷம் ரொம்ப சூப்பரா பாத்துட்டா 15 வருஷம்ன்றேன். உனக்கு கவுண்டர் போட்டான். சும்மா சும்மா போடு போடு போடு. பவிடு அந்த கம்பியில இருக்கான். உனக்கு தண்ணி ஊத்த வந்தான். அவனுக்கு பால் ஊத்தி நாட்டிதான் குடி குடி.